குட் ஈவினிங் ஸ்டூடெண்ட்ஸ். நம்ம இன்னைக்கு என்ன டிஸ்கஸ் பண்ண போறோம்னா 10th மார்ச்சுக்கான கரண்ட் அஃபேர்ஸ் தான் நம்ம இன்னைக்கு டிஸ்கஸ் பண்ண போறோம். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போற டாபிக் என்னன்னா யூனிட் 1 சயின்ஸ்ல ஏஐ கோர்ஸ் லேர்னர் இன் இந்தியா. அதாவது ஏஐ கோர்ஸ், அதாவது ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் சம்மந்தப்பட்ட, அதாவது என்னது ஏஐ இந்த சம்மந்தப்பட்ட கோர்ஸ்களை பற்றி ரீசெண்டாக ஒரு டேட்டா ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அதை பற்றி நம்ம உள்ள டிஸ்கஸ் பண்ணிடுவோம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நியூ மெரைன் ஸ்பீசிஸ் டிஸ்கவரி, அதாவது புதிய கடல்வாழ் உயிரினம் ஒன்றை கண்டுபிடிச்சிருக்காங்க. அது என்னன்னு சொல்லிட்டு பார்த்துடலாம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா பாரத் நெட் ப்ராஜெக்ட் மைல்ஸ்டோன், அதாவது பாரத் நெட் திட்டம்னு ஒன்று மத்திய அரசால் செயல்பட்டு கொண்டு வருகிறது. ஸோ அதை சார்ந்த நியூ மைல்ஸ்டோன் ஒன்று ரிலீஸ் ஆயிருக்கு. அதை பற்றி என்னன்னு சொல்லிட்டு நம்ம உள்ள டிஸ்கஸ் பண்ணிடுவோம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா யூனிட் 2 ஜியாகிரஃபியில் என்ன பார்க்க போகிறோன்னா மேங்க்ரூவ் ரிஸ்டோரேஷன், அதாவது சதுப்பு நில காடுகள் மறுசீரமைப்பு திட்டம் ஒன்று ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அது என்னன்னு சொல்லிட்டு நம்ம பார்த்துருவோம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா யூனிட் 4ல் என்ன டிஸ்கஸ் பண்ண போகிறோன்னா பாலிட்டியில் ரிசொல்யூஷன் டு ரிமூவ் த லோக்சபா ஸ்பீக்கர், அதாவது மக்களவை சபாநாயகருக்கு எதிரான பதவி நீக்க தீர்மானம் ஒன்று கொண்டு வந்திருக்காங்க. அதை பற்றி டீட்டெயில்ஸை உள்ள பார்த்துருவோம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா யூனிட் 5 இந்தியன் எக்கானமி அண்ட் டெவலப்மெண்ட் அட்மினிஸ்ட்ரேஷன் தமிழ்நாடு. அதில் என்ன பார்த்தீங்கன்னா செபிஸ் 2026 ஏஏ இனிஷியேட்டிவ், அதாவது செபி இருக்குங்களா, செக்யூரிட்டி எக்ஸ்சேஞ்ச் போர்ட் ஆஃப் இந்தியா, அவங்க வந்து 2026ஆம் ஆண்டு ஏஐ முன்னெடுப்பு ஒன்று எடுத்திருக்காங்க. அது என்னன்னு சொல்லிட்டு உள்ள டிஸ்கஸ் பண்ணிடுவோம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா சிஐஎஸ்எஃப் ரைசிங் டே, அதாவது மார்ச் 10ஆம் தேதி நம்ம என்ன பண்ணுறோம், சிஐஎஸ்எஃப் நிறுவன தினம். ஸோ சென்ட்ரல் இண்டஸ்ட்ரியல் செக்யூரிட்டி ஃபோர்ஸ் இவங்களோட நிறுவன தினம், ஃபவுண்டேஷன் டேவை கொண்டாடுறோம். ஸோ அதை பற்றின டீட்டெயில்ஸை நம்ம உள்ள பார்த்துருவோம். ஃபர்ஸ்ட் நம்ம என்ன டாபிக் டிஸ்கஸ் பண்ண போறோம்னா யூனிட் 1ல் ஜென்ரல் சயின்ஸில் ஏஐ கோர்ஸ் லேர்னர்ஸ் இன் இந்தியா, அதாவது இந்தியாவில் ஏஐ பாடப்பிரிவு பயில்வோர் முக்கிய புள்ளி விவரங்கள் சொல்லிட்டு ஒன்று சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அதாவது ரீசெண்ட் டைமில் வந்து ஏஐ வந்து ரொம்ப டெவலப்டான ஒரு சப்ஜெக்டாக நம்ம வந்து பார்க்குறோம். ஸோ நிறைய பேர் வந்து அந்த கோர்ஸ் ஃபியூச்சர் ஸ்கோப் அதிகமாக இருக்கனால நிறைய பேர் அந்த கோர்ஸ் எடுத்து படிக்கிறதையும் நம்ம பார்க்குறோம். ஸோ பார்த்தீங்கன்னா இப்போ ஜெமினி, சேட் இப்படி பார்த்தீங்கன்னா ஸோ ஆல் ஓவர் எல்லா டிபார்ட்மெண்ட்லையும் நம்ம யூஸ் பண்ணுறதையும் பார்க்குறோம். ஸோ அந்த ஏஐயோட கோர்ஸ் வந்து எத்தனை பேர் எடுத்து படிக்கிறாங்கன்னு சொல்லிட்டு ரீசெண்ட் டைமில் டேட்டா ஒன்று ரிலீஸ் பண்ணியிருக்காங்க கவர்மெண்ட்டு. அது என்னன்னு சொல்லிட்டு நம்ம பார்த்துருவோம். ஸோ ரீசெண்டாக ரிலீஸ் பண்ண டேட்டாவில் பார்த்தீங்கன்னா ஏஐ வந்து இந்தியாவில் வந்து ஏஐ கோர்ஸ் எடுக்கிறவங்கள கிட்டத்தட்ட 31.2%, அதாவது 31.2% பார்த்தீங்கன்னா பெண்களாக இருக்காங்கன்னு சொல்லிட்டு ரீசெண்டாக நம்மளுக்கு டேட்டா ஒன்று ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் இந்த சோர்ஸ், இந்த டேட்டாவை ரிலீஸ் பண்ணது யாருன்னா தி ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் வேர் ரிலீஸ்டு இன் எ நியூ ரிப்போர்ட் பை த ஆன்லைன் லேர்னிங் பிளாட்ஃபார்ம் கோர்சரா, அதாவது கோர்சரா என்ற இணையவழி கற்றல் தளம் தான் இந்த டேட்டா நம்மளுக்கு ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா குளோபல் கம்பேரிஷன், உலக அளவில் இந்த டேட்டாவை நம்ம கம்பேர் பண்ணி பார்க்கும்போது 36% பெண்கள் வந்து இந்த கோர்ஸை படிக்கிறாங்க உலக அளவில். ஆனால் இந்தியாவில் பார்த்தீங்கன்னா 31.2% பார்த்தீங்கன்னா பெண்கள் வந்து படிக்கிறதா நம்ம இங்கே டேட்டாவை பார்க்குறோம். அதாவது உலகளவே ஒப்பீடு, அதாவது 36% பார்த்தீங்கன்னா உலகளாவிய சராசரி இருக்குது. அதாவது பெண்கள் பார்த்தீங்கன்னா இந்த கோர்ஸ் எடுக்கிறவங்க 36% உலக அளவில் இருக்காங்க. ஆனால் இந்திய அளவில் பார்த்தீங்கன்னா வெறும் 31.2% மட்டும்தான் இருக்காங்கன்னு சொல்லிட்டு நம்ம டேட்டாவை பார்க்குறோம். நெக்ஸ்ட் இந்த ஏஐ சார்ந்த டிஎன்பிஎஸ்சி ப்ரீவியூ கொஸ்டின் என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா த குளோபல் பார்ட்னர்ஷிப் ஆன் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் சம்மிட் டுக் பிளேஸ் ரீசென்ட்லி இன் டிசம்பர் 2023 எங்கன்னு பார்த்தீங்கன்னா நியூ டெல்லி, அதாவது அண்மையில் டிசம்பர் 2023 நடைபெற்ற செயற்கை நுண்ணறிவுக்கான உலக கூட்டமைப்பு மாநாடு நடைபெற்ற இடம் எதுன்னு சொல்லிட்டு கேட்கும்போது நம்மளுக்கு ஆன்சர் வந்து புதுடெல்லின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் இன்ஃபர்மேஷன் நியூ மெரைன் ஸ்பீசிஸ் டிஸ்கவரி, அதாவது புதிய கடல் வாழ் உயிரினம் ஒன்றா கண்டுபிடிச்சிருக்காங்க. ஸோ அது என்னன்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா ஸ்பீசிஸோட நேம் பார்த்தீங்கன்னா சீனோதோலௌரி, அதாவது என்னன்னா சீனோதோலௌரி. இது என்ன வகை உயிரினம் சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா எ ரேர் ஸ்ட்ரிம்ப் லைக் மெரைன் ஆம்பிஃபோட், அதாவது இது வந்து இறால் போன்ற தோற்றம் கொண்ட ஒரு அரிய வகை கடல்வாழ் ஆம்பிஃபாய்ட் சொல்றாங்க. ஓகேங்களா? ஸோ இதோட பேர் வந்து பார்த்தீங்கன்னா பேர் தான் முக்கியமானது, சீனோதோலௌரியே. ஸோ இது வந்து ஒரு இறால் வகை உயிரினம். ஸோ இது எங்கே கண்டுபிடிச்சிருக்காங்க பார்த்தீங்கன்னா அர்ஜியாபள்ளி கஞ்சம் டிஸ்ட்ரிக்ட் ஒடிசால, அதாவது அர்ஜியாபள்ளி கஞ்சம் மாவட்டத்தில் ஒடிசாவில் கண்டுபிடிச்சிருக்காங்க. ஸோ ஒடிசா சார்ந்த சில தகவலை நம்ம இங்கே பார்த்துருவோம். ஒடிசாவோட கேபிட்டல் எதுன்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு புவனேஸ்வர். ஓகேங்களா? ஒடிசாவோட கேபிட்டல் நம்மளுக்கு என்னது புவனேஸ்வர். ஸோ ஒடிசா மாநிலத்துடைய மாநில விலங்கு எதுன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா சாம்பார் டீர்.
ஓகேங்களா. சாம்பார் டீர் தான் வந்து நம்ம ஒடிசா மாநிலத்துடைய மாநில விலங்கு. ஸோ மாநில பறவை எதுன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இந்தியன் ரோலர். அதாவது இந்திய ரோலர் தான் வந்து ஒடிசா மாநிலத்துடைய மாநில பறவைன்னு சொல்லிட்டு நம்ம இங்க பார்க்குறோம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒடிசா மாநிலத்துடைய முதலமைச்சர் யாருன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா மோகன் மைஜி. இவர் தான் பார்த்தீங்கன்னா ஒடிசா மாநிலத்துடைய தற்போதைய முதலமைச்சர் சொல்லிட்டு நம்ம இங்க பார்க்குறோம். ஸோ ஒடிசா சார்ந்த தகவலை பார்த்தாச்சு. நெக்ஸ்ட் இது சார்ந்த பியூக்கு என்ன கேட்டிருக்காங்க சொல்லிட்டு பார்த்தோன்னா விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் த நியூலி ஐடென்டிஃபைட் பட்டர்ஃப்ளை ஸ்பீசிஸ் இன் டுசாங்கோ ஆஃப் நார்த் சிக்கிம் டியூரிங் டிசம்பர் 2021. அதாவது இவற்றில் எது வட சிக்கிம் மாநிலத்தின் டிசோங்கோ என்னும் இடத்தில் டிசம்பர் 2021 மாதத்தில் கண்டறியப்பட்ட பட்டாம்பூச்சி இனம் சொல்லிட்டு கேட்குறாங்க. ஸோ என்ன ஆன்சர் பார்த்தீங்கன்னா சாக்லேட் பார்டர்டு ஃப்ளட்டர் பட்டர்ஃப்ளை, அதாவது சாக்லேட் ஓர இறக்கை பட்டாம்பூச்சி தான் நம்மளுக்கு வந்து ஆன்சர். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா தேர்ட் பாரத் நெட் ப்ராஜெக்ட் மைல்ஸ்டோன், அதாவது பாரத் நெட் திட்டத்தின் மைல்கல்னு சொல்லிட்டு ஒன்று ரீசெண்டாக டேட்டா ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் பாரத் நெட்னா என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா கிராம அளவில் இந்த ஒய்ஃபை நெட்வொர்க்கு அந்த இணையவழி சார்ந்த ஒரு சேவைகளை வந்து கிராம அளவில் ரிமோட் வில்லேஜஸ்லாம் வந்து டெவலப் பண்ணுறது தான் இந்த ஸ்கீமோட மெயின் அப்ஜெக்டிவ்னு சொல்லிட்டு நம்ம இங்கே பார்க்குறோம். ஸோ இந்த பாரத் நெட், அதாவது இந்த பாரத் நெட் திட்டம் வந்து எப்போ லான்ச் பண்ணாங்கன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா 2011. இதோட அப்பத்திய பேர் என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நேஷனல் ஆப்டிக்கல் ஃபைபர் நெட். ஸோ 2011 இந்த ஸ்கீமை லான்ச் பண்ணும் போது இதோட பேர் என்னவா இருந்துச்சுன்னா நேஷனல் ஆப்டிக்கல் ஃபைபர் நெட்டாக தான் இருந்தது. ஸோ இது வந்து 2015 பார்த்தீங்கன்னா இதோட பேரை பாரத் நெட்னு சொல்லிட்டு நேம் சேஞ்ச் பண்ணாங்க. ஸோ 2015 தான் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இதோட பேரை பாரத் நெட்னு சொல்லிட்டு நம்மளுக்கு சேஞ்ச் பண்ணாங்க. ஸோ இதோட கரண்ட் டேட்டா ஒன்று ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா achieved a record milestone by connecting 2.15 lakh gram panchayat which include 10,886 கிராம் பஞ்சாயத் இன் தமிழ்நாடு. அதாவது கிட்டத்தட்ட 2.15 லட்சம் கிராம ஊராட்சிகளை இது இணைத்துள்ளது. இது இணைய வழியில் இணைய சேவையில் இது இணைத்துள்ளது. இதில் வந்து தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 10,886 கிராமங்களும் இதில் அடங்கும். ஸோ இதுக்கான டேட்டா இதுதான். ஸோ இதோட மெயின் அப்ஜெக்டிவ் என்னன்னு சொல்லிட்டு நம்ம பார்த்தாச்சு. கிராம அளவில் வந்து இணைய சேவை வந்து இணைக்கணும், அதுதான் இதோட மெயின் அப்ஜெக்டிவ். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஜாகிரபி, அதில் என்ன டேட்டா நம்மளுக்கு கொடுத்துருக்காங்கன்னா மேங்க்ரோவ் ரிஸ்டோரேஷன், அதாவது சதுப்பு நில காடுகள் சீரமைப்பு. ஸோ இது சார்ந்த ஒரு டேட்டா தான் நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. என்னன்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா ஃபர்ஸ்ட் இந்த மேங்க்ரோவ் ரிஸ்டோரேஷன், அதாவது இந்த கடல் சார்ந்த இடத்திலும் இந்த ஆற்று, அதாவது பெரிய ஆறுகள் ஓடக்கூடிய இடத்திலும் பார்த்தீங்கன்னா இந்த மேங்க்ரோவ் ரிஸ்டோரேஷன் ஒர்க்கை நம்ம பண்ணுவோம். ஸோ இந்த மேங்க்ரோவ் சதுப்பு நில காடுகளை ஏன் உருவாக்குறாங்கன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இன்கேஸ் கடல் சார்ந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா சுனாமி ஸோ வெள்ளம் இந்த மாதிரி வரக்கூடிய ஏரியாலாம் பார்த்தீங்கன்னா நம்ம இந்த சதுப்பு நில காடுகளை அமைப்போம். கவர்மெண்ட் சார்பில் இந்த சதுப்பு நில காடுகளை வந்து அமைக்கிறாங்க. ஏன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இந்த தண்ணி, இந்த வெள்ளம் வர டைம்லாம் பார்த்தீங்கன்னா இந்த தண்ணியோட வேகத்தை குறைக்கிறதுக்கு இந்த காடுகள் வந்து ரொம்ப ஹெல்ப் பண்ணுது. ஓகேங்களா. ஸோ இப்போ காடுகள் அதிகமாக இருக்கும்போது இந்த மரம் என்ன பண்ணீங்கன்னா அந்த தண்ணியோட அளவை வந்து குறைக்கிறதுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணுது. இந்த ப்ரெஷரை குறைச்சி தண்ணியோட அளவை ரொம்ப பொறுமையாக்கி ஸோ அந்த வெள்ளத்தோட ஃபோர்ஸை வந்து நம்மளுக்கு வந்து குறைக்குது. ஸோ இதே சினாரியோ தான் நம்மளுக்கு வந்து சுனாமி டைம்லேயே நம்மளுக்கு இது ஹெல்ப் பண்ணுது. ஸோ இந்த சுனாமி டைமில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த அலையோட வேகம் சீற்றத்தை வந்து குறைக்கிறதுக்கும் இந்த காடுகள் வந்து நம்மளுக்கு பெரிய அளவில் நம்மளுக்கு உதவி செய்யுது. ஸோ அதனால தான் வந்து இந்த மேங்க்ரோவ் ரிசர்வேஷன், அதாவது சதுப்பு நில காடுகளை வந்து கவர்மெண்ட் வந்து கடற்கரைகளிலும் ஆற்றங்கரைகளிலும் உருவாக்குவாங்க. ஸோ அது சார்ந்த ஒரு டேட்டா தான் இது. ஸோ ரீசெண்டாக வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட தமிழ்நாடு ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட், அதாவது தமிழக அரசின் கூடுதல் தலைமைச் செயலாளர் சுப்ரியா சாகு வனத்துறை, இந்த தலைமையிலான வனத்துறை வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஒரு இயற்கை உயிரியல் பாதுகாப்பு அரணை அமைச்சிருக்காங்க. அதாவது நேச்சுரல் பயோஷீல்டை தமிழ்நாடு ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் லெட் பை அடிஷனல் சீஃப் செக்ரட்டரி சுப்ரியா சாகு வந்து அமைச்சிருக்காங்க. என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 20,000 மேங்க்ரோவ் சீட்லிங், அதாவது 20 ஹெக்டர் பலப்பளவில் 20,000 மலையாத்தி மரக்கன்றுகளை எங்க நட்டிருக்காங்கன்னா பங்கிங்கம் கால்வாய், அதாவது பங்கிங்கம் கேனல். ஸோ பங்கிங்கம் கேனல் நட்டிருக்காங்க. ஓகேங்களா. ஸோ இந்த பங்கிங்கம் கேனல் பத்தி சில தகவல் என்னன்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா பங்கிங்கம் கேனல் ஒரு சால்ட் வாட்டர் கேனல் சொல்லிட்டு நம்ம இங்க பார்க்குறோம். ஓகேங்களா. பங்கிங்கம் கேனல் வந்து ஒரு சால்ட் வாட்டர் கேனல் சொல்லிட்டு நம்ம இங்க பார்க்குறோம். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா எப்போ கட்டப்பட்டதுன்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா 1877 to 78 இந்த பீரியட்ல பார்த்தீங்கன்னா நம்மளோட மெட்ராஸ் மாகாணத்தில் பஞ்சம் நிலவிட்டு இருந்தது. ஸோ இந்த பஞ்சத்தை யூஸ் பண்ணி என்ன பண்ணுறாங்கன்னா அப்போதைய மெட்ராஸ் கவர்னராக இருந்த டியூக் ஆஃப் பங்கிங்கம், ஓகேங்களா, டியூக் ஆஃப் பங்கிங்கம் என்ன பண்ணுறாருன்னா அந்த பஞ்சத்தை பயன்படுத்தி ஸோ இந்த கேனலை கட்ட வேலைக்கு வரவங்களுக்கு
சம்பளம் தராம உணவை வந்து சம்பளமா கொடுத்தாரு, ஊதியமா கொடுத்தாரு. ஸோ அவங்களுக்கு உரிய மணி, அதாவது பணத்தை கொடுக்காம அந்த பணத்துக்கு பதிலா உணவு தரோம். ஸோ பஞ்சகாலம் இல்லையா, உணவு பற்றாக்குறை இருக்கும் காலம் என்பதால் உணவு தரோம், சம்பளத்துக்கு பதிலாக உணவு தரோம். ஸோ இந்த பக்கிங்ஹாம் கேனல் கட்ட நாங்கள் வந்து உணவு தரோம்னு சொல்லிட்டு இந்த டியூக் ஆஃப் பக்கிங்ஹாம்ன்றவர் மக்கள் வந்து தொழிலாளர்களை ஈர்த்து ஸோ இந்த பக்கிங்ஹாம் கேனல் வந்து கட்டமைச்சார். ஓகேங்களா. ஸோ இந்த பக்கிங்ஹாம் கேனல் வந்து ஒரு சால்ட் வாட்டர் கேனல் சொல்லி நம்ம இங்கே ஒரு தகவலை பார்க்குறோம். ஓகேப்பா. நெக்ஸ்ட், இந்த பக்கிங்ஹாம் கேனால்ல 20,000 மேங்க்ரோ சீட்லிங், அதாவது 20,000 தாவர கன்றுகள் வந்து நட்டு வைக்கிறாங்க. ஸோ இதை தவிர வேற என்ன இங்க பண்ணியிருக்காங்கன்னா ஃபிஷ் போன் கேனல், அதாவது மீன் முள் வடிவ கால்வாயை ஒன்று அமைச்சிருக்காங்க. ஓகேங்களா. ஸோ இந்த மீன் முள் வடிவ கால்வாய் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா மீனோட முள் எப்படி இருக்கும், இப்படி தானே இருக்கும். ஓகேங்களா. ஸோ இந்த ஒரு ஸ்ட்ரக்சர்ல வந்து கேனல் வந்து உருவாக்குறது, கால்வாயை வந்து உருவாக்குறது. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா சென்டர்ல வந்து ஒரு மெயின் ரிவர் ஓடும், மெயின் ஆறு ஓடும், அது அப்படியே டிவிஷனா. ஸோ இந்த சைடு ஒரு டிவிஷன், இந்த சைடு ஒரு டிவிஷன், இந்த சைடு ஒரு டிவிஷன், இந்த சைடு ஒரு டிவிஷன். ஸோ இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரக்சர் உருவாக்குறது பேர் தான் என்னது, மீன் முள் வடிவ கால்வாய். ஸோ பார்த்தீங்கன்னா இதில் 8 மெயின் கேனல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது, 8 ஃபீடர்ஸ் இருக்குது, 186 டிஸ்ட்ரிபியூஷன் சேனல்ஸ் இருக்குது. ஸோ 8 முக்கிய கால்வாய்கள், 8 கிளை கால்வாய்கள் மற்றும் 186 விநியோக கால்வாய்கள் பார்த்தீங்கன்னா இந்த மீன் முள் வடிவ கால்வாயில் அமைஞ்சிருக்கும். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இந்த 20,000 மேங்க்ரோவ் சீட்லிங், அதாவது 20,000 அலையாத்தி தாவர கன்றுகள் நட்டு வச்சாங்களா பக்கிங்ஹாம் கேனல்ல. ஸோ அதில் மெயின் ஸ்பீசிஸ் என்ன மரம் நட்டு வச்சிருக்காங்கன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அவிசீனியா மெரினா ரைசோஃபோரா மிக்ரோனாட்டா, அதாவது அவிசீனியா மெரினா, நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ரைசோஃபோரோ மிக்ரோனாட்டா. ஸோ இந்த ரெண்டு மரங்களை தான் வந்து மெயினாக அங்கே நட்டு வச்சிருக்காங்கன்னு சொல்லிட்டு நம்ம இங்கே பார்க்குறோம். நெக்ஸ்ட் இது சார்ந்த பிஐக்கு கொஸ்டின் என்ன இருக்குன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஹவு இஸ் த வில்லேஜ் நாலுவேடபதி இன் தமிழ்நாடு ரீஜன் எஸ்கேப்டு ஃப்ரம் மேஜர் டிசாஸ்டர் டியூரிங் 2004. ஸோ 2004 சுனாமியின் போது தமிழகத்தில் உள்ள நலவேதபதி கிராமம் பெரும் பேரழிவிலிருந்து எவ்வாறு தப்பித்ததுன்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. ஸோ இதுக்கான ஆன்சர் வந்து ஃபாரஸ்ட் கிரியேட்டட் பை ஸ்டேட் கவர்மெண்ட், அதாவது மாநில அரசால் வளர்க்கப்பட்ட காடுகள். நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இந்த மாதிரி காடுகள் எதுக்கு தமிழக அரசு அல்லது அரசு எதுக்கு வளர்க்குறாங்கன்னு சொல்லிட்டுனா, ஸோ இந்த சுனாமி மாரி ஒரு பேரிடரையோ அல்லது ஒரு வெள்ளம் மாரி ஒரு பேரிடரையோ தவிர்க்கணும். ஸோ இந்த ஒரு ரீசனுக்காக தான் வந்து நம்மளுக்கு என்ன பண்ணுறாங்க, இந்த மாதிரி காடுகளை தமிழ்நாடு அரசு கடற்கரை அருகில் ஆற்றங்கரை அருகில் வந்து வளர்க்குறாங்க. நெக்ஸ்ட் அடுத்த பிஏக்யூ, இது சார்ந்த பிஏக்யூ என்ன சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, பிக் அவுட் த கரெக்ட் ஸ்டேட்மெண்ட், சரியான வாக்கியத்தை தேர்ந்தெடுக்கவும். ஸ்டேட்மெண்ட் ஒன்று பார்த்தீங்கன்னா, த டெல்டா ஆஃப் த கங்கா பிரம்மபுத்திரா அஸ் த லார்ஜஸ்ட் டைடல் ஃபாரஸ்ட், அதாவது கங்கை பிரம்மபுத்திரா டெல்டா பகுதிகள் மிகப்பெரிய சதுப்பு நில காடுகள் உள்ளன. இதுதான் ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட். செகண்ட் ஸ்டேட்மெண்ட் என்னன்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா, டைடல் ஃபாரஸ்ட் ஆர் ஆல்சோ நோன் அஸ் மேங்க்ரூவ் ஃபாரஸ்ட், அதாவது அலையாத்தி காடுகள் மேங்க்ரூவ் காடுகள் என்று அழைக்கப்படுகிறது. ஸோ இது ரெண்டுமே நம்மளுக்கு கரெக்ட் தான். நெக்ஸ்ட் இந்தியன் பாலிட்டி யூனிட் 3ல இந்தியன் பாலிட்டியில் நம்மளுக்கு என்ன டேட்டா இருக்குன்னா, ரிசொல்யூஷன் டு ரிமூவ் த லோக்சபா ஸ்பீக்கர், அதாவது மக்களவை சபாநாயகர் இவங்க இருக்காங்களா, ஸோ இவங்களுக்கு எதிராக பதவி நீக்க தீர்மானம் ஒன்று கொண்டு வந்திருக்காங்க. ஸோ ஏன் இந்த பதவி நீக்க தீர்மானம் சொல்லிட்டு நம்ம பார்த்தோம்னா, ஸ்பீக்கர் இருக்கவங்க அவங்க தான் வந்து கிட்டத்தட்ட ஒரு நடுவர் மாதிரி. இப்போ இந்த லோக்சபா இருக்குங்கன்னா, இப்போ எங்கள் லோக்சபா பார்லிமெண்ட்ல ஸோ மெம்பர்ஸ்லாம் இருப்பாங்க. லோக்சபா மெம்பர்ஸ் கிட்டத்தட்ட நம்மளுக்கு கரண்ட்ல 541 மெம்பர்ஸ் இருக்காங்கப்பா. ஸோ இந்த 541 மெம்பர்ஸ் எதிர்கட்சி ரூலிங் பார்ட்டி. ஸோ ரெண்டு சைட்லையுமே வந்து உட்காந்துட்டு இருப்பாங்க. ஸோ சென்டரில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஸ்பீக்கர் இருப்பார். ஓகேங்களா. ஸோ இவங்க ஏதாவது பில் பாஸ் பண்ணனாலோ கவர்மெண்ட் சார்ந்த ஒரு குறை கூறனாலோ எதிர்கட்சி சார்பில் ஸோ இவர்கிட்ட தான் வந்து சேர்மன்ட்ட தான் வந்து மைக் மூலமாக சொல்லுவாங்க. ஓகேங்களா. ஸோ இப்படி இருக்கப்ப என்ன பண்ணுறாரு நம்மளோட லோக்சபா ஸ்பீக்கர், கரண்ட்ல இருக்கிற லோக்சபா ஸ்பீக்கர் யாருன்னா ஓம் பிர்லா. ஓகேங்களா. ஓம் பிர்லா தான் நம்மளுக்கு கரண்ட்ல இருக்க லோக்சபா ஸ்பீக்கர், அதாவது மக்களவை சபாநாயகர் சொல்லிட்டு நம்ம இங்கே பார்க்குறோம். ஓகேங்களா. ஸோ இந்த ஓம் பிர்லா என்ன பண்ணுறாரு, ஸோ வின்னிங் பார்ட்டி, அதாவது பிஜேபி இருக்காங்களே அவங்க தான் வந்து கரண்ட்ல இருக்க வின்னிங் பார்ட்டி. ஸோ இவங்களுக்கு வந்து சப்போர்ட்டிவா இருக்காருன்னு சொல்லிட்டு எதிர்கட்சி சார்பில் காங்கிரஸ் சார்பில் வந்து குறை கூறியிருக்காங்க. என்னென்ன வகையில் பார்த்தோன்னா, இப்போ வந்து எதிர்கட்சி தலைவர் ராகுல் காந்தி பேசும்போது பார்த்தீங்கன்னா அவருக்கு சரியாக பேச ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்காம இருக்கிறது. தென் வந்து ஏதாவது எதிர்கட்சி சார்பாக ஏதாவது சொல்ல வந்தாங்கன்னா அவங்களுக்கு வாய்ப்பே கொடுக்காம இருக்கிறது. ஸோ எதுக்கு ஏற்றாலும் வந்து பிஜேபி சார்பிலே வின்னிங் பார்ட்டி சார்பிலே வந்து அவர் பேசுகிறாருன்னு சொல்லிட்டு நடுநிலைமே அவர் இல்லை, ஒரு சென்ட்ரலைஸ்டு ஒரு மேனாக அவர் இல்லை. ஸோ எதிர்கட்சிக்கு வந்து அகேன்ஸ்டாக இருக்காரு, பிஜேபிக்கு வந்து சப்போர்ட்டிவாக இருக்காருன்னு சொல்லிட்டு எதிர்கட்சி சார்பில் இவர் மேலே ஒரு குற்றப்பத்திரிகை தாக்கலாயிருக்கு. ஸோ அதனால தான் வந்து இவர் மேலே வந்து என்ன சொல்லியிருக்காங்க, பதவி நீக்கம் தீர்மானம் ஒன்று பார்லிமெண்ட்டில் கொண்டு வர போகிறாங்க. ஸோ அதை சார்ந்த ஒரு தகவல் தான் நம்ம இங்கே பார்க்க போகிறோம். கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 118 ஆப்போசிஷன் எம்பி, அதாவது காங்கிரஸ் கூட்டணி கட்சிகள் சார்பில் 118 எம்பி லோக்சபா எம்பி பார்த்தீங்கன்னா இவருக்கு அகேன்ஸ்டாக தீர்மானத்தில் கையெழுத்திட்டு இருக்காங்க. ஸோ
பார்த்தாச்சுப்பா. இப்போ எக்ஸாம் சார்பில் நம்மளுக்கு என்ன தகவல் இல்லை முக்கியம்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஆர்டிகல் 94C, அதாவது சட்ட விதி 94C, அதாவது இந்திய அரசியலமைப்பில் இருக்க ஆர்டிகல் 94Cல என்ன சொல்றாங்கன்னா, மெம்பர் ஹோல்டிங் ஆஃபீஸ் அஸ் ஸ்பீக்கர் ஆர் டெபுட்டி ஸ்பீக்கர் மே பி ரிமூவ்டு ஃப்ரம் இஸ் ஆஃபீஸ் பை அ ரெசல்யூஷன் ஹவுஸ் ஆஃப் த பீப்புள். அதாவது மக்களவையின் சபாநாயகர் அல்லது துணை சபாநாயகரை அந்த அவையின் தீர்மானம் மூலம் பதவியில் இருந்து நீக்க முடியும்னு சொல்லிட்டு நம்மளுக்கு எந்த ஆர்டிகல் சொல்லுதுன்னா, ஆர்டிகல் 94 சப்கிளாஸ் சி. ஓகேங்களா? நெக்ஸ்ட் இதோட ரூல்ஸ் என்ன சொல்றாங்கன்னா, இப்போ வந்து சபாநாயகரை நீக்கணும். ஸோ இவங்களுக்கு தீர்மானம் எப்படி கொண்டு வரதுன்னு சொல்லிட்டு ரூல்ஸ் இருக்கு. அந்த ரூல்ஸ் என்னன்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா, ப்ரியரா ஒரு 14 டேஸ் முன்னாடியே, அதாவது 14 நாட்களுக்கு முன்னாடியே வந்து அவங்களுக்கு முன்னறிப்பு செய்யணும். யாருக்கு? நம்ம ஸ்பீக்கருக்கு முன்னறிப்பு கொடுக்கணும். ஸோ இதுமாரி நாங்கள் ஸ்பீக்கரை சபாநாயகரை வந்து நீக்க போகிறோம், ஒரு தீர்மானம் கொண்டு வர போகிறோம் சொல்லிட்டு அந்த தீர்மானம் கொண்டு வரதுக்கு ஒரு 14 நாட்கள் முன்னாடியே நம்ம என்ன பண்ணுறோம்? ப்ரியரா நோட்டீஸ் விடணும். ஓகேங்களா? ஸோ இது வந்து ஃபர்ஸ்ட் ரூல். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த நோட்டீஸ் விட்டுட்டு 14 நாள் 14 டேஸ்க்கு கழிச்சு என்ன பண்ணணும்னா, ஒரு எஃபெக்டிவ் மெஜாரிட்டியை ப்ரூவ் பண்ணணும் பார்லிமெண்ட்ல. அதாவது செயல்திறன் மிக்க பெரும்பான்மையை வந்து நம்ம வந்து பார்லிமெண்ட்ல ப்ரூவ் பண்ணோம். என்ன எஃபெக்டிவ் மெஜாரிட்டி அப்படின்னா என்னன்னு சொல்லிட்டு நம்ம பார்த்தோம்னா, இப்போ எஃபெக்டிவ் மெஜாரிட்டி, சிம்பிள் மெஜாரிட்டின்னு சொல்லிட்டு ரெண்டு இருக்குப்பா. ஓகேங்களா? ஒரு நார்மல் பில்லு, ஒரு நார்மல் சட்டம், ஒரு எந்த ஒரு பிரச்சனையும் வராத ஒரு நார்மல் சட்டமாக இருந்தால் சிம்பிள் மெஜாரிட்டி வச்சு நம்ம வந்து அதை வந்து சட்டமாக்கிக்கலாம். ஸோ ரொம்ப முக்கியமான விஷயம், ரொம்ப எஃபிஷியண்டான விஷயம்னு சொல்லிட்டு நம்ம தாக்கல் பண்ணும்போது, அது சட்டமாக்கும் போது நம்ம வந்து எஃபெக்டிவ் மெஜாரிட்டி வந்து ப்ரூவ் பண்ணோம். ஸோ எஃபெக்டிவ் மெஜாரிட்டினா என்ன, சிம்பிள் மெஜாரிட்டினா என்னன்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா, ஃபர்ஸ்ட் எஃபெக்டிவ் மெஜாரிட்டி. ஓகேங்களா? எஃபெக்டிவ் மெஜாரிட்டி அதாவது செயல்திறன் மிக்க பெரும்பான்மை சொல்லிட்டு என்னன்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா, இப்போ வந்து நம்ம பார்லிமெண்ட்ல கரண்டாக லோக்சபாவில் மொத்தம் 541 மெம்பர்ஸ் இருக்காங்க. ஓகேங்களா? 541 மெம்பர்ஸ் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இதில் வந்து பாதி எவ்வளோப்பா? 50%. எவ்வளோன்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா 270. ஓகேங்களா? பாதி வந்து 270 சொல்கிறாங்க. ஸோ மோர் தென் 50%, 271 பேர் தான் இதில் மெஜாரிட்டியான பீப்புள். ஓகேங்களா? ஸோ 50% மேலே அதுதான் வந்து மெஜாரிட்டி, எஃபெக்டிவ் மெஜாரிட்டி. ஸோ இந்த 541 பேரில் எஃபெக்டிவ் மெஜாரிட்டி மெம்பர்ஸ் எவ்வளோ? நம்மளுக்கு 271 பேர், 271 மெம்பர்ஸ் தான் நம்மளுக்கு எஃபெக்டிவ் மெஜாரிட்டின்னு சொல்கிறாங்க. ஸோ இது ஞாபகம் வச்சுக்கோங்க, 271ன்றது நம்மளுக்கு எஃபெக்டிவ் மெஜாரிட்டி ஓட். ஸோ இதுதான் வந்து முக்கியமான நம்பர். ஓகேங்களா? ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ இந்த 271 தான் நம்மளுக்கு பெரிய ரோல் இங்கே ப்ளே பண்ண போகுது. இப்போ இந்த 541 பேரில் 271 பேர் ஓட் அளிச்சாதான் நம்ம வந்து சபாநாயகரை அவர் சீட்லேருந்து தூக்க முடியும். ஸோ இதுதான் வந்து ரூல்ஸு. இதில் என்ன மேஜர் ரோல், சிம்பிள் மெஜாரிட்டிக்கும் எஃபெக்டிவ் மெஜாரிட்டிக்கும் என்ன ஒரு டிஃப்ரென்ஸ் சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இப்போ 541 பேர் ஃபுல் அட்டனன்ஸ் இருந்து அதில் வந்து 50% மேலே ஓட் பண்ணுறது அது வேற. இப்போ என்னன்னா, மொத்தமாகவே ஆப்சன்டீஸ்லாம் சேர்த்து பார்த்தீங்கன்னா 541 பேரில் வெறும் 300 பேர் தான்ப்பா நம்மளுக்கு வந்து ப்ரெசன்டீஸாக இருக்காங்க. ஓகேங்களா? ஸோ 541 பேரில் வெறும் 300 பேர் தான் வந்து நம்மளுக்கு வந்து வந்திருக்காங்க. ஸோ என்ன பண்ணுறாங்கன்னா, இந்த 300 பேர்லையும் நம்மளுக்கு என்ன பார்த்தீங்கன்னா, இந்த 541 பேரில் 51%, 271 பேர் தான் நம்ம கன்சிடர் பண்ணோம். ஓகேங்களா? அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் 300 பேர் வந்து ப்ரெசென்ட்டாக இருந்தாலுமே கூட நம்ம அந்த 541 பேர் டோட்டல் மெம்பர்ஸில் 50 above 50, ஸோ அந்த பர்சன்டேஜ் பீப்புள்ஸ் வந்து ஓட் பண்ண சொல்லிட்டு நம்மளுக்கு இந்த இடத்துல சொல்கிறாங்க. ஸோ அப்போ அந்த 300 பேர் வந்தாலுமே கூட 271 பேர் கண்டிப்பாக நம்மளுக்கு ஓட் பண்ணணும்னு சொல்லிட்டு இது மூலமாக நம்மளுக்கு தெரியுது. ஸோ இதுதான் வந்து எஃபெக்டிவ் மெஜாரிட்டி. இப்போ வந்து சிம்பிள் மெஜாரிட்டினா என்ன சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, சிம்பிள் மெஜாரிட்டி ரொம்ப ஈஸி. என்ன சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இப்போ அன்னைக்கு வந்தவங்கள இப்போ 541 பேரை கன்சிடர் பண்ணக்கூடாது. அன்னைக்கு எத்தனை பேர் வந்திருக்காங்க? ஸோ 300 பேர் வந்தால் இந்த 300 பேரில் above 50% எவ்வளோ? ஸோ 151. ஸோ இந்த 151 பேர் வந்து வாக்களிச்சாலே அந்த சிம்பிள் மெஜாரிட்டி பில் வந்து சட்டமாயிடும். ஆனால் வந்து எஃபெக்டிவ் மெஜாரிட்டின்றது நீ என்னதான் வந்து எத்தனை பேர் வந்தாலுமே கூட நாட் கன்சிடரிங் த அன்னைக்கு ப்ரெசன்டீஸை வந்து கன்சிடர் பண்ணாமல் என்ன சொல்ல வராங்கன்னா, டோட்டலாக நம்மளுக்கு எஃபெக்ட் எவ்வளோ? 271. நீ வந்து 300 பேர்னா வா, 350 பேர்னா வா, 400 பேர்னா வா, அன்றைக்கி எத்தனை பேர் வந்தாலுமே நீ 271 பேர் வந்து ஓட் பண்ணாதான் அந்த பில் வந்து சட்டமாகும். ஸோ இதுதான் சொல்ல வராங்க எஃபெக்டிவ் மெஜாரிட்டிக்கும் சிம்பிள் மெஜாரிட்டிக்கும் உள்ள டிஃப்ரெண்ட்டு. ஓகேங்களா? ஸோ இப்போ வந்து தீர்மானம் வந்து நடைமுறைக்கு வந்துருச்சு. ஓகேங்களா? தீர்மானம் வந்து அவையில் வந்து டிஸ்கஷனில் இருக்குது. ஓகே, இந்த டைமில் சபாநாயகர் என்னென்னலாம் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஆர்டிகல் 96 வந்து ரூல்ஸ் சொல்லுதுப்பா. விதி 96 வந்து சபாநாயகர் அந்த தீர்மானம் வந்து அவையில் டிஸ்கஷனில் இருக்கப்ப என்னென்னலாம் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு நம்மளுக்கு இது சொல்லுது. என்ன சொல்லுதுன்னா, கெனாட் சிட் இன் த ஸ்பீக்கர் சேர், அதாவது அவரோட நாற்காலி, அதாவது அவரோட சேரில் வந்து உட்காரக்கூடாது. அவையில் அமரவும் ப்ளஸ் வந்து விவாதங்களில் பங்கேற்கவும் தனக்கு ஆதரவாக பேசவும் முழு உரிமை உண்டு. அதாவது அவரோட சேர்ல தான் உட்காரக்கூடாதே தவிர ஒரு மெம்பரோட மெம்பரா வந்து நம்ம பார்த்தீங்கன்னா அவர் உட்காரலாம்னு சொல்லிட்டு அவருக்கு வந்து ரைட்ஸ் இருக்கு. ஸோ சேர்ல உட்காரக்கூடாது, அதாவது ஸ்பீக்கரோட சேர்ல அவர் வந்து உட்காரக்கூடாது, மெம்பரோட மெம்பரா உட்காரலாம். அதேமாரி வந்து மெம்பருக்கு என்ன ரூல்ஸோ அது எல்லாமே அவருக்கு அப்ளை ஆகும். அதாவது ரெகுலர் மெம்பராக அவர் வந்து ஓட் பண்ணலாம். ஏதாவது ஒரு வேற ஏதாவது ஒரு பில் வரும்போது ஒரு ரெகுலர் மெம்பர் சாதாரண உறுப்பினராக அவர் வந்து செயல்பட்டு ஓட் பண்ணலாம். இன்கேஸ்
டை பிரேக்கர் வரும்போது அவர் டை பிரேக்கிங் ஓட், அதாவது ஆர்டிகல் 100 சப்கிளாஸ் 1 இந்த ஆர்டிகல் படி அவர் வந்து டை பிரேக்கிங் ஓட்டை அவர் வந்து கண்டிப்பாக பண்ணக்கூடாது. ஏன்னா ஒரு ஸ்பீக்கர் சீட்டில் இல்லை. ஸோ அவர் ஸ்பீக்கராக கன்சிடர் பண்ண மாட்டார், ஒரு மெம்பராக தான் இருப்பார். ஸோ அந்த பட்சத்தில் அவருக்கு அந்த பவர் இல்லாமல் போயிடும். ஸோ முடிவு எடுக்கும் பாக்கி அவரால் செலுத்த முடியாது இந்த டைமில். அதாவது இந்த தீர்மானம் இவரை வந்து தூக்குற தீர்மானம் இருக்கும்போது அவரால் அந்த முடிவை எடுக்க முடியாதுன்னு சொல்லிட்டு சொல்ல வராங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஓகேப்பா. நெக்ஸ்ட் இது சார்ந்த இப்போ இந்த ஸ்பீக்கர் எப்படி ரிமூவ் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு நம்ம இங்கே ப்ராசஸ் பார்த்தோம். ஸோ இதை சார்ந்த டிஎன்பிஎஸ்சி பிஒய்க்யூ கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்கன்னா, ஆர்டிகல் 94, அதாவது ஆர்டிகல் 94 ஆஃப் இந்தியன் கான்ஸ்டியூஷன் டீல்ஸ் வித், அதாவது இந்திய அரசியலமைப்பு விதி 94 என்ன விலகுதுன்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இதுக்கான ஆன்சர் வந்து ரிமூவல் ஆஃப் த ஸ்பீக்கர் அண்ட் டெபுட்டி ஸ்பீக்கர். நம்ம ஆல்ரெடி பார்த்தோம், சபாநாயகர் மற்றும் துணை சபாநாயகர் நீக்கம் சொல்லிட்டு அந்த ஆர்டிகல் டிஸ்கஸ் பண்ணுங்க நம்மளுக்கு. ஓகேங்களா. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அடுத்து யூனிட் 5 என்ன பார்க்க போகிறோம்னா, எக்கனாமிக் அண்ட் டெவலப்மெண்ட் அட்மினிஸ்ட்ரேஷன் தமிழ்நாடு. இதில் என்ன டிஸ்கஸ் பண்ண போகிறோம்னா, செபிஸ் 2026 ஏஏ இனிஷியேட்டிவ், அதாவது செபி 2026ஆம் ஆண்டு ஏஏ முன்னெடுப்பு ஒன்று எடுத்திருக்காங்க. அது என்னன்னு சொல்லிட்டு நம்ம பார்த்தலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் செபினா என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, செக்யூரிட்டி எக்ஸ்சேஞ்ச் போர்ட் ஆஃப் இந்தியா. ஓகேங்களா. செபினா வந்து என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, செக்யூரிட்டி எக்ஸ்சேஞ்ச் போர்ட் ஆஃப் இந்தியா. இதுதான் சொல்லிட்டு நம்ம இங்கே பார்க்குறோம். இந்த செபி வந்து எப்போ ஸ்டார்ட் பண்ணாங்கன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா 1988 ஒரு இனிஷியேட்டிவ் எடுத்தாங்க. பட் ஆனால் அது ஒரு அமைப்பாக மாறினதுக்கு 1992 தான் ஒரு முழு அமைப்பாக நம்மளுக்கு வந்து செயல்பாட்டுக்கு வந்தது. ஸோ 1988 இனிஷியேட்டிவ் எடுத்தாங்க. 1992 பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இது ஒரு முழு அமைப்பாக மாறின ஆண்டு 1992. நெக்ஸ்ட் வந்து செபி ஒரு ஏ இனிஷியேட்டிவ் எடுத்திருக்காங்க. என்ன ஏ இனிஷியேட்டிவ் சொல்லிட்டு பார்த்தோன்னா, சுதர்சன் ஏஐ டூல், அதாவது சுதர்சன் ஏஐ கருவி ஒன்று கொண்டு வந்திருக்காங்க, புதுசாக லான்ச் பண்ணியிருக்காங்க. இது எதுக்குன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, டு ஐடென்டிஃபை இல்லீகல் அண்ட் டிசெப்டிவ் ஃபினான்ஷியல் கண்டென்ட், அதாவது சட்டவிரோதமான அல்லது ஏமாற்றக்கூடிய நிதி சார்ந்த உள்ளடக்கங்களை கண்டறிவதே இதன் முக்கிய நோக்கமாகும். ஸோ சட்டவிரோதமாக இப்போ ஏதாவது வந்து இல்லீகலாக ஒரு மணி சம்மந்தப்பட்ட ஒரு விஷயங்கள் வந்து சோஷியல் மீடியாவில் பரவுது, இன்கேஸ் வந்து இது ஒரு ஃபேக் நியூஸ், ஒரு ரூமர், புரளிகள், ஸோ இதெல்லாம் வந்து எடுக்கிறதா இதோட வேலை. அதாவது பணம் சார்ந்த நிதி சார்ந்த புரளிகள், சட்டவிரோதமான செயல்கள், இதெல்லாம் வந்து சோஷியல் மீடியாலேயோ சில சமூக தளங்களையும் வந்து ரிமூவ் பண்ணுறது தான் வந்து இந்த செபி சுதர்ஷன் ஏஐ கருவியோட முக்கியமான வேலையாக நம்ம இங்கே பார்க்குறோம். நெக்ஸ்ட் இது சார்ந்த பிஐக்கு என்ன சொல்லிட்டு நம்ம பார்த்தோம்னா, காட்டன் ஏஷ் ஆப், அதாவது காட்டன் ஏஎஸ் செயலி. ஸோ இது எதை சார்ந்த ஒரு செயலின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா, அண்ட் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் பேஸ்ட் பெஸ்ட் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம், அதாவது செயற்கை நுண்ணறிவு அடிப்படையில் பூச்சி மேலாண்மை அமைப்புன்னு சொல்லிட்டு நம்ம இதை பார்க்கணும். ஸோ இந்த காட்டன் ஏஷ்ன்றது இது சார்ந்த ஒரு ஆப் தான். நெக்ஸ்ட் அடுத்து மிஸ்செலேனியஸ் டாபிக்ல நம்ம என்ன பார்க்க போறோம்னா, சிஏஎஸ்எஃப் ரைசிங் டே சொல்லிட்டு நம்ம இங்கே பார்க்க போகிறோம். என்னைக்குன்னு பார்த்தீங்கன்னா மார்ச் 10 தான் நம்ம செலிப்ரேட் பண்ணுறோம் சிஏஎஸ்எஃப் நிறுவன தினம். அதாவது சிஏஎஸ்எஃப்னா என்ன சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, சென்ட்ரல் இண்டஸ்ட்ரியல் செக்யூரிட்டி ஃபோர்ஸ். ஓகேங்களா. சென்ட்ரல் இண்டஸ்ட்ரியல் செக்யூரிட்டி ஃபோர்ஸ் தான் சொல்லிட்டு நம்ம இங்கே பார்க்குறோம். இந்த சென்ட்ரல் இண்டஸ்ட்ரியல் செக்யூரிட்டி ஃபோர்ஸ் சிஏஎஸ்எஃப் சொல்லிட்டு எங்கே இருப்பாங்கன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, பார்லிமெண்ட்ல பாதுகாப்புக்கு இருப்பாங்க, ஏர்போர்ட்ஸ்ல பாதுகாப்பு இருப்பாங்க, சம்டைம்ஸ் ரயில்வேஸ்ல பாதுகாப்பு இருப்பாங்க. இன்கேஸ் வந்து ஏதாவது டெரரிஸ்ட் அட்டாக் வந்து வரும்போது ஒரு பாம் ஏதாவது இருக்கா செக் பண்ணுறதுக்கு. ஸோ இன்கேஸ் இப்போ ஒரு கிரிக்கெட் மேட்ச் நடக்குதுன்னா கிரிக்கெட் ஸ்டேடியமில் இருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி வந்து உள்துறை சார்ந்த, அதாவது பார்டரில் இல்லாமல் உள்துறை சார்ந்த செயல்பாடுகள் ஈடுபடுறவங்க தான் யார், இந்த சிஏஎஸ்எஃப் சென்ட்ரல் இண்டஸ்ட்ரியல் செக்யூரிட்டி ஃபோர்ஸ்னு சொல்லிட்டு நம்ம இங்கே பார்க்குறோம். ஸோ இது வந்து என்னன்னா இதோட தீம், அதாவது இந்த டே வந்து நம்ம இதோ ரைசிங் டே, அதாவது ஃபவுண்டேஷன் டே என்னைக்கு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா மார்ச் 10 செலிப்ரேட் பண்ணுறோம். ஓகேங்களா. மார்ச் 10 தான் இதோட ரைசிங் டே. ஸோ இன்னைக்கான தீம் வந்து என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, சேஃப் கோஸ்ட் ப்ராஸ்பரஸ் இந்தியா. அதாவது இந்த ஆண்டிற்கான கருப்பொருள் சிஏஎஸ்எஃப் டேக்கான கருப்பொருள் என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, பாதுகாப்பான கடற்கரை வளமான இந்தியா. ஸோ இதுதான்
இந்த ஆண்டிற்கான கருப்பொருள் சொல்லிட்டு நம்ம இங்கே பார்க்குறோம். ஸோ சிஐஎஸ்எஃப் சார்ந்த ஒரு டேட்டா ஃபேக்சுவல் டேட்டா என்ன இருக்குன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, சிஐஎஸ்எஃப் எப்போ லான்ச் பண்ணாங்க சொல்லி எஸ்டாப்ளிஷ் பண்ணாங்கன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா மார்ச் 10, 1969 தான் நம்மளுக்கு வந்து லான்ச் பண்ணாங்க. எந்த ஆண்டுன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா 1969 முக்கியமான டேட்டா. இன்கேஸ் அந்த சிஐஎஸ்எஃப் பற்றி எதில் நம்மளுக்கு எந்த பாயிண்ட் ஆஃப் வியூ நம்மளுக்கு எக்ஸாமில் கேட்கலாம்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இம்பார்ட்டன்ட் டேல கேட்பாங்கப்பா. மார்ச் 10 சிஐஎஸ்எஃப் ஃபவுண்டேஷன் டே. ஓகேங்களா, மார்ச் 10 தான் வந்து நம்மளுக்கு என்னது சிஐஎஸ்எஃப் ஃபவுண்டேஷன் டேன்னு சொல்லிட்டு நம்ம பார்க்குறோம். ஸோ சிஐஎஸ்எஃபோட ஃபுல் ஃபார்ம் கேட்க வாய்ப்பு இருக்குது. சிஐஎஸ்எஃப் எங்கெங்கெல்லாம் சொல்லிட்டு ஒர்க் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு கேட்க வாய்ப்பு இருக்குது. ஸோ இதெல்லாம் டிஃபென்ஸ் ஸ்டடீஸில் வரும். ஓகே, நெக்ஸ்ட்டு இது சார்ந்த பிஐக்கு கொஸ்டின் என்ன இருக்குன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இம்பார்ட்டன்ட் டேஸ் தான் சொல்லிட்டு நம்மளுக்கு ரீசெண்ட் டைமில் நிறைய டைம் கேட்டுட்டு வராங்க. ப்ரிலிம்ஸாக இருக்கட்டும் சரி, மெயின்ஸில் நம்ம ஆடட் பாயிண்ட்டாகவும் இருக்கட்டும். ஸோ இந்த டேஸ்ன்ற ஃபேக்ட்ஸ் வந்து நம்மளுக்கு ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருக்குது டிஎன்பிஎஸ்சியில். ஸோ என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா வேர்ல்டு எர்த் டே, இன்டர்நேஷனல் டே ஆஃப் பயோடைவர்சிட்டி, வேர்ல்டு கேன்சர் டே, வேர்ல்டு ஓஷன் டே. ஸோ இதை வந்து மேட்ச் ஃபாலோயிங் பண்ணோம். வேர்ல்டு எர்த் டே சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஏப்ரல் 22 செலிப்ரேட் பண்ணுறோம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இன்டர்நேஷனல் டே ஆஃப் பயோடைவர்சிட்டி, அதாவது சர்வதேச உயிரின பன்மை நாள் என்னைக்குன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா May 22. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா உலக புற்றுநோய் நாள், அதாவது வேர்ல்டு கேன்சர் டே என்னைக்குன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா February 4. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா உலக பெருங்கடல் நாள், அதாவது வேர்ல்டு ஓஷன் டே என்னைக்குன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா June 8 நம்ம செலிப்ரேட் பண்ணுறோம். ஓகேப்பா, இன்னைக்கான கரண்ட் அஃபேர்ஸ் வந்து நம்ம பார்த்தாச்சு. ஸோ இது வரைக்கும் பார்த்த கரண்ட் அஃபேர்ஸை நம்ம ரிவிஷன் பண்ணிடுவோம். ஓகேங்களா, according to the Coursera report, what is the percentage of women among online AI course learners in India? அதாவது கோர்சரா அறிக்கையின்படி இந்தியாவில் இணையவழி ஏஐ பாடப்பிரிவுகளில் பயில்வோரின் பெண்களின் சதவீதம் என்னன்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. பெண்களின் சதவீதம் எவ்வளோ நம்ம என்ன பார்த்தோம்? 31.2%. இதுவே வந்து குளோபல் லெவலில் உலக அளவில் வந்து பெண்களின் சதவீதம் எவ்வளோன்னு சொல்லிட்டு பார்த்தோம்? 36% சொல்லிட்டு நம்ம இங்கே பார்த்தோம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா சினத்தோ லௌரி, a recently discovered rare மெரைன் ஸ்பீசிஸ் இன் ஒடிசா பிலாங்ஸ் டு விச் கேட்டகரின்னு சொல்லிட்டு பார்க்குறோம்ப்பா. ஒடிசாவில் கண்டறியப்பட்ட சினத்தோ லோரி எனும் அரிய கடல்வாழ் உயிரினம் எந்த வகையை சார்ந்ததுன்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. ஸோ இந்த விலங்கினம் எந்த வகையை சார்ந்ததுன்னு சொல்லிட்டு நம்ம பார்த்தோன்னா இறால் போன்றது, ஸ்ட்ரிம்ப் லைக், ஆம்பிபாய்ட் சொல்லிட்டு நம்ம இங்கே பார்க்குறோம். நெக்ஸ்ட்டு which canal system is being implemented by the Tamil Nadu Forest Department to ensure tidal flow for mangrove restoration in Chennai? அதாவது சென்னையில் அலையாத்தி காடுகள் மறுசீரமைப்புக்கான உப்பு நீர் ஓட்டத்தை உறுதி செய்ய தமிழக வனத்துறையால் செயல்படுத்தப்படும் கால்வாயின் அமைப்பு எது அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. ஸோ இதுக்கான ஆன்சர் ஃபிஷ் போன் கேனல் சிஸ்டம். அதாவது இது ஒரு ஸ்ட்ரக்சர் உருவாக்க போகிறாங்க. எங்கன்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு பங்கிங்கம் கேனலில் தான். ஸோ இந்த ரெண்டு ஸ்ட்ரக்சருமே பார்த்தோம். என்னென்ன ஸ்ட்ரக்சர் பார்த்தோம் ஃபர்ஸ்ட்டு? அதாவது பங்கிங்கம் கேனலில் என்னென்ன ஸ்ட்ரக்சர் பார்த்தோம்? 2 ஸ்ட்ரக்சர். ஃபர்ஸ்ட் வந்து அந்த மேங்க்ரூவ் ஃபாரஸ்ட், அதாவது அலையாத்தி காடுகள் உருவாக்குறாங்க 20,000 மரக்கன்றுகளை கொண்டுன்னு சொல்லிட்டு அது ஒரு ஃபர்ஸ்ட் டேட்டா பார்த்தோம். செகண்ட் வந்து ஃபிஷ் கேனல் சிஸ்டம், மீன் முள் வடிவில், அதாவது நம்மளுக்கு இந்த மீன் முள் வடிவில் அங்கே ஒரு கேனல் உருவாக்க போகிறாங்க. ஸோ இது 2 டேட்டாவை நம்ம பார்த்தோம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா when a resolution for the removal of the speaker is under consideration, ஸ்பீக்கர் சபாநாயகரை நீக்கும் தீர்மானம் விவாதத்தில் இருக்கும்போது சபாநாயகர் ஓகேங்களா என்ன பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு நம்ம பார்த்தோம்னா ஆன்சர் ஆப்ஷன்ஸ் என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா அவையை நடத்தலாம், வாக்களிக்கவே முடியாது, முதல் நிலையில் வாக்களிக்கலாம் ஆனால் சமநிலை வாக்கை அளிக்க முடியாது, அவையில் பேச முடியாது. ஸோ இதுக்கான ஆன்சர் நம்மளுக்கு என்னது? சி தான். அவையில் வாக்களிக்கலாம். ஆஸ் அ மெம்பராக அவர் என்னென்னலாம் பண்ணலாமோ பண்ணலாம். அவர் தரப்பை எக்ஸ்பிளைன் பண்ணலாம், எனக்கு இந்த தப்பு நான் பண்ணலை சொல்லிட்டு நம்ம கிளைம் பண்ணலாம். ஆனால் வந்து ஒரு சேர், அதாவது ஸ்பீக்கர் இடத்துலேருந்து அவரால் எதுவுமே பண்ண முடியாது. ஸ்பீக்கர் இடத்துலேருந்து அவரால் என்ன பண்ண முடியும்? சமநிலை வாக்க பண்ண முடியும். ஆனால் அது வந்து இந்த தீர்மானம் அவையில் டிஸ்கஸ் பண்ணும்போது அவரால் அந்த சமநிலை வாக்க போட முடியாது. ஸோ ஆஸ் அ மெம்பராக ஒரு நார்மல் ஓட் மட்டும் தான் அவரால் போட முடியும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா வாட் இஸ் த நேம் ஆஃப் த ஏஐ டூல் லான்ச்டு பை செபி to detect, remove and misleading finfluencer posts? தவறாக வழிகாட்டும் ஃபின்ஃப்ளூயன்சர் பதிவுகளை கண்டறிந்து நீக்க செபி அறிமுகப்படுத்தப்பட்ட ஏஐ கருவியின் பெயர் என்ன சொல்லிட்டு கேட்குறாங்க? சுதர்ஷன். நம்ம செபி இந்த சுதர்ஷன் ஏஐ என்ன பண்ணுது? நம்மளுக்கு இந்த தவறான ஃபினான்ஷியல் ரீதியாக தவறான தகவல்கள் சோஷியல் மீடியாவில் இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு அதை ரிமூவ் பண்ணுறதுக்கு கொண்டு வரப்பட்டதான் இது இந்த சுதர்ஷன் ஏஐ டூல். யார் கொண்டு வராங்கன்னா செபி, செக்யூரிட்டி எக்ஸ்சேஞ்ச் போர்ட் ஆஃப் இந்தியா. நெக்ஸ்ட் வாட் இஸ் த தீம் ஆஃப் த சிஐஎஸ்எஃப் ரைசிங் டே அப்சர்வ் ஆன் March 10, 2026? அதாவது மார்ச் 10, 2026 அன்று அனுசரிக்கப்பட்ட சிஐஎஸ்எஃப் நிறுவன தினத்தின் கருப்பொருள் என்னன்னு சொல்லிட்டு நம்மளுக்கு கேட்குறாங்க. ஸோ இதுக்கான கருப்பொருள் என்னன்னு சொல்லிட்டு நம்ம பார்த்தோம். சேஃப் கோஸ்ட் ப்ராஸ்பரஸ் இந்தியா, பாதுகாப்பான கடற்கரை வளமான இந்தியா. ஸோ இதுதான் நம்மளுக்கு இதுக்கான கருப்பொருளாக சொல்லிட்டு பார்க்குறோம். ஸோ இதோட இன்னைக்கான கரண்ட் அஃபேர்ஸ் வந்து நம்ம முடிஞ்சிச்சு, ரிவிஷனும் பார்த்துட்டோம். ஓகேங்களா? ஸோ இன்னைக்கு கரண்ட் அஃபேர்ஸ்க்கான மெட்டீரியல் அண்ட் டெஸ்ட்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட டெலகிராம் குரூப்பில்
போடுவாங்கப்பா. ஸோ கண்டிப்பாக எல்லாருமே டெஸ்ட் அட்டன் பண்ணுங்க. கரண்ட் அஃபேர்ஸ்ன்றது டெய்லியும் படிக்கிறத நம்ம ஷார்ட் நோட்ஸ் எடுத்து வச்சுக்கிட்டு அடிக்கடி வீக்லி ஒரு ரிவிஷன், மந்த்லி ஒரு ரிவிஷன், அண்ட் தென் பார்த்தீங்கன்னா எக்ஸாம் டைமில் ஒரு ரிவிஷன் பண்ணிட்டு போதானா நம்ம கரண்ட் அஃபேர்ஸ் வந்து படிச்சதே ஒரு யூஸாக இருக்கும். ஓகேங்களா? ஸோ இப்போ இன்னைக்கு வீடியோ பார்த்துட்டு அப்படியே போயிட்டாலும் அது சுத்தமாக நம்ம படிச்சது சுத்தமாக மறந்துடும். அந்த வந்து எக்ஸாம் நம்மளுக்கு ரிஃப்ளெக்ட் ஆகாது. ஸோ நம்ம படிச்சதெல்லாம் வேஸ்ட் ஆகிடும். ஸோ கண்டிப்பாக நம்ம வந்து ஷார்ட் நோட்ஸ் வந்து நம்ம ரிவிஷன் பண்ணிக்கிட்டே இருக்கணும். கரண்ட் அஃபேர்ஸ் வந்து ரிவிஷன் பண்ண தான் நம்ம மைண்டில் வந்து உட்காரும். ஸோ அந்த கரண்ட் அஃபேர்ஸை நம்ம ரிவிஷன் பண்ணிக்கிட்டே இருக்கணும். எக்ஸாம் டைம்ல ஒரு தடவை பார்த்துட்டு போனால் கரண்ட் அஃபேர்ஸ் நம்ம ஒரு நல்ல மார்க்கே எடுக்கலாம். ஓகேங்களா? ஸோ இன்னைக்கான கரண்ட் அஃபேர்ஸ் முடிஞ்சிச்சுப்பா. ஓகேங்களா? நாளைக்கு கரண்ட் அஃபேர்ஸை சந்திப்போம். தேங்க்யூ.